இந்த வரையில் சேலரி கேஸ்லேருந்து நைட் சம் ஒன்று பார்க்கலாம். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளான சம் தான். ஓகேப்பா ஓகே. ஸோ பட் ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அனதர் சோர்ஸ் அது ஒரு ஹெட், அதாவது இன்கம் டேக்ஸ், அது இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எத்தனை ஹெட் இருக்குது, மொத்தம் 5 ஹெட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் ஒரு ஹெட் தான் சேலரி. ஸோ இதில் தான் நம்ம சம்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இதில் லாஸ்ட்டாக ஒரு ஹெட் வரும், அனதர் இன்கம் சொல்லிட்டு. ஓகேவா, அனதர் சோர்ஸ் சொல்லிட்டு ஒரு இன்கம் இருக்குது. ஸோ அந்த இன்கம் நம்ம இந்த சம்மில் வச்சு பார்க்க போகிறோம். ஓகேவா ஓகே. ஸோ சம் பார்த்தீங்கன்னா சம் வந்து 2023 நவம்பரில் கேட்ட ஒரு கொஷின் தான் இது. சரியா ஓகே. ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்ஸஸ் லினோமா டெல்லி வாஸ் எம்ப்ளாய்டு பை LLP லிமிடெட். ஓகேவா ஓகே. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷனாக சம் பண்ண பார்த்துக்கலாம். ஓகேவா ஓகே. ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த டோட்டல் இன்கம் ஆஃப் மிஸ்ஸஸ் நிலன் ஆனுவல் இயர் 2024-25. ஸோ ஓகே, ஃபினான்ஷியல் 23-24 தான் நம்ம சம் போட போகிறோம். சரியா ஓகே. ஸோ பார்த்து அண்டர் த இன்கம் த ஹெட் ஆஃப் த சேலரி, ஏன்னா நம்ம 2 ஹெட் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று சேலரி ஹெட், இன்னொன்று அனதர் சோர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. சொல்ல நான் இந்த ஹெட் எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ சேலரி ஹெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொண்டு வரணும், பேசிக் சேலரி. பேஸ் சேலரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இவர் வந்து 9 மந்த்து அவர் பார்க்குறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மொதல் 4 மாதம் என்ன பண்ணுறாரு, 2600 சேலரி வாங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 300 இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, 22,900. ஸோ 5 மந்த்துக்கு இப்போ டிவைட் பண்ண பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1,04,900 கிடைக்குமா. ஸோ ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிராஜுவிட்டி. ஸோ அதை என்ன பண்ணுறோம், ஸோ இது 3 ஸ்டெப்ஸ் தான். ஸோ அவங்க லிமிட்டட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 லட்சம் வரை லிமிட்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அக்ரூவல் அவங்க கொடுத்த வேல்யூ எவ்வளோ, 12 லட்ச ரூபா. ஓகே. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ என்ன பண்ண போகிறோம், 26,600, 22,600. அது மொத்த மாதம் சேலரி இன்ட்டு 6 மந்த்து ப்ளஸ் அப்புறம் திரும்ப 4 மாதம் அதை நம்ம போட்டுக்கிறோம். ஸோ பை 10 போட்டுக்கிறோம் இன்ட்டு 40. ஓகேவா. போட்டோம் நமக்கு 1,59,040 கிடைக்குதா. ஓகே. இப்போ அவங்க லிமிட்டட், கவர்மெண்ட் லிமிட்டட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 லட்சம் வரை லிமிட்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட நம்ம என்ன பண்ணுறோம், கம்மியாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம கம்மி ப்ரைஸையும் அவங்க எவ்வளோ வேலை கொடுத்துருக்காங்களோ, அக்ரூவல் எவ்வளோ கொடுத்துருக்கோம், அதையும் நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ண நம்மளுக்கு 10,40,960 கிடைக்கிது. சரியா ஓகே. அதுக்கப்புறம் லிவிங் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு என்ன பண்ணுறோம், இது சேம் அதே தான். ஸோ கவர்மெண்ட் லிமிட்டட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து 25 லட்சம் கொடுப்பாங்க. அதில் என்ன பண்ணுறோம், 59,000 அமௌண்ட்டாக எக்ஸப்டட் கொடுத்துருக்கோம். ஓகேவா. போக மிச்சம் 24,440 கவர்மெண்ட் கொடுக்குற லிமிட்டடு. ஸோ நம்ம சம்பள அக்ரூவல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 4,14,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 10 மந்த்துக்கு கண்டுபிடிக்கணும். 10 மந்த்துக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 745. ஓகே. ஸோ 10 மந்த்துக்கு போட்டோம் அப்படின்னா வந்து 2,27,500. ஓகே. ஸோ என்ன பண்ணோம், இல்லை எந்த வேல்யூ கம்மியாக இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேலை தான் கம்மியாக இருக்குது, கவர்மெண்ட் கொடுத்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேலை தான் கம்மியாக இருக்குது எடுத்துக்கிறோம். அப்புறம் அக்ரூவல் வேலையை எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோம், 2 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது 1,86,500 கிடைக்கிது. ஓகேவா. ஸோ சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டு ஸோ அப்படியே போட்டுக்கிறோம். அந்த வாட்டி பர்சன்டேஜ் கொடுக்கலாம்லாம் அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். அப்புறம் இன்சூரன்ஸ், ஸோ அதுவும் ப்ரிவிடென்ட் ஃபண்ட் இன்சூரன்ஸ் ரிசீவ்டு போட்டிருக்கோம். ஸோ அது நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் டோட்டல் பண்ண மொத்தத்துக்கு கிராஜுவல் சேலரி கிடச்சிடும் எவ்வளோ, 14,92,360. ஓகேவா ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ண முடியாது. ஸ்டாண்டர்டைசேஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுப்பாங்க நம்மளுக்கு, ஆக்சுவலாக 50% ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணலாமா. ஸோ பண்ணோம் அப்படி நம்மளுக்கு 16,42,360. ஸோ இதான் நம்மளுக்கு டாக்ஸபிள் சேலரி. ஓகேவா. ஆனால் இந்த சம் இதோட முடிக்க போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது அனதர் சோர்ஸ் சொல்லிட்டு ஒரு இன்கம் ஆட் பண்ணோம். அனதர் சோர்ஸில் வந்து நம்ம கொஷின் முடியல பார்த்தீங்களா, என்ன பண்ண போகிறோம் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் கான்ஃபர்மேஷன் அது. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணுறோம் எவ்வளோ, 60,000. அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த வருஷத்தில் அவருக்கு ஒரு இன்கம் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 17,02,360. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது, டாக்ஸபிள் அமௌண்ட். ஸோ இதை வந்து டோட்டல் இன்கம் டேக்ஸ். ஓகேவா. டோட்டல் டேக்ஸு தான். ஓகேவா ஓகே. ஸோ சம் புரிஞ்சா இல்லையான்னு சொல்லிட்டு காமர்ஸில் தருவீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 சம் பார்த்துருக்கோம், பேசிக் இன்ட்ரோ பார்த்துருக்கோம். ஸோ எல்லாத்தையும் ஒன் டைம் ரீகால் பார்த்தா தான் உங்களுக்கு சம் புரியும். ஓகே தேங்க்யூ. சேலரி கேஸில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் காம்பஸில் தெரிவிக்கலாம். ஓகேப்பா. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவும் கிளாஸ் மாதிரியாகவும் நான் கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் எல்லாம் மேட் பண்ணலாம். தேங்க்யூ.